Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can have it doubts, not what I'm about, have your cloud, it be raining now, I keep making sound. ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன்மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் விலையேற்றத்தினால எனக்காக நான் ஒரு சைக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபஸ்ட் பார்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போய் வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை விட்ட இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேட்ரி வந்து ஆல்ரெடி நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம். ஸோ லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட் பேட்ரிஸ் தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதுவும் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 36 வோல்ட்டு அண்ட் ஆம்ப் வந்து 12 ஆம்ப் பவர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து பேட்ரி பேக்கிங் பிரிக்கிறது, அதனுடைய ஸ்பெக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதை நான் எங்கே பை பண்ணேன், அது எல்லாமே வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பேட்டரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சைக்கிளோட அட்டாச் பண்ணுறதுக்கு பேட்டரியை சுற்றி ஒரு கவர் ஒன்று ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ சப்போஸ் மழையெல்லாம் பெய்யுது அப்படின்னா ஆல்ரெடி அவங்களே பேட்டரி வந்து பை பண்ண இடத்துல கொடுத்துருந்ததே வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக்குன்னு தான் சொன்னாங்க. பட் ஈவன் தோ இருந்தாலும் நம்மளுடைய சேஃபுக்காகவும் ஒரு ஆஸ்தட்டிக் லுக்குக்காகவும் நம்மளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேட்டரியை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கவர் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கவர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய சில வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய பாதி மெட்டீரியல்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை எடுத்து அதை வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேஸ்ட்டு தகரத்தை எடுத்து அதை கட் பண்ணி நம்மளுடைய பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தகரத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி நமக்கு தேவையான படுத்தி ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா அந்த பீஸை வந்து மட்டப்படுத்தியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பெண்ட் பண்ணணும். ஸோ அதை பெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வெட்டுரும்பு வச்சு தட்டி அதுக்கப்புறமா அதை பெண்ட் பண்ணி பேட்டரிக்கு ஃபுல்லாக கவர் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதை பர்டிகுலர் பேட்டரி பேக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சைக்கிளில் உட்கார வைக்கணும். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஒரு கேரியரை வச்சு வெல்டு பண்ண போகிறேன். ஸோ அந்த கேரியரை இப்போ நம்மளுடைய சைக்கிளினுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சேஸில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி அந்த சென்டர் பீஸ் பார்த்து கரெக்டாக சீட் ஆகிறதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ போர்ஷனில் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே காட்டாமல் ஜஸ்ட்டு கட் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிட்டு கட் பண்ணி முடித்த பீஸுக்கு டேரெக்டாக மூவ் ஆயாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணது காட்டல, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த பீஸை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதனுடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சேஸில் உட்காரதுக்கு தகுந்த மாதிரி பா ஷேப்பில் ஒரு கட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பீஸை நம்மளுடைய சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து சீட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி சீட் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இடிக்குங்கிறனால தான் அந்த பா ஷேப்பில் வந்து எடுத்தோம். ஸோ இப்போ இந்த பீஸை வந்து சைக்கிளில் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெல்டு வைக்கிறோம். ஸோ வெல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் வெல்டு தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆர்க் வெல்டு யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒரு 4 ஜாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு டாக்கா மட்டும், அதாவது ஸ்லைட்லி மட்டும் சும்மா வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சென்ட்ரு செக் பண்ணுறோம். சென்ட்ரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல் வெல்டு வச்சோம். ஸோ சென்ட்ரு வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வெல்டு வந்து எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில இடங்களில் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே வைக்க வேண்டி இருந்தது. ஸோ இது வந்து வெல்டிங் ஷாப்புக்கு வெளியிலாம் எடுத்துகிட்டு போகிற ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரைனிஸ் தான் வந்து வச்சாங்க. ஸோ அவங்ககிட்டயே கொடுத்து நீங்களே ஃபுல்லாக வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் அந்த பசங்களே தான் ஃபுல்லாகவே வச்சாங்க. ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வெல்டிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு பீஸ் வந்து நாங்கள் என்ன தான் செக் பண்ணி பார்த்துருந்தாலும் அது ஸ்லைட்லி கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி இருந்தது. ஸோ இப்போ பேட்டரி வைக்கிறதுக்கு உண்டான இந்த மேல் போர்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து கீழே கண்ட்ரோலரு, அதுக்கப்புறம் இந்த மற்ற எக்ஸ்ட்ரா ட்ரிப்பு, இந்த மாதிரியான ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் வந்தெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாம்ப் வந்து நாங்கள் கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது வந்து பழைய டிவிஎஸ் சாம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வரும் இந்த ஒரு பாக்ஸ் பீஸ் வந்து வரும், அதனுடைய சேஸில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி. இந்த பர்டிகுலர் பீஸ் வந்து என்னோடய சைக்கிள் அந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஸுக்கு நடுவில் ஆப்டாக வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே அடக்கவடமாக இருந்தது. ஸோ நமக்கு வந்து ரன் பண்ணிட்டு போகும்போது பெடலில் வந்து இடிக்காமல் ப்ராப்பராக சீட் பண்ணுறதுக்கு இருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸையே வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு ட்ரில்லோ வேறு எதுவுமே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கிளாம்ப் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த கிளாம்பையே நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா இந்த பாக்ஸை வந்து எங்களோட சைக்கிளில் அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டாக ஒவ்வொரு இதுக்குமே வந்து போல்ட்டுக்கு அடுத்து ஒரு வாசருக்கு அப்புறமா உள்ள ஒரு வாசரும், அதே மாதிரி அந்த பக்கமாக பாக்ஸ் சைடு வரக்கூடிய சைடில் வந்து ஒரு வாசரும் போட்டு அதுக்கப்புறமா வந்து நட்டு போட்டு டைட் வைக்கிறோம். ஸோ ஷேக் ஆகும்போது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாசர் போட்டு டைட் ஏற்றுறோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இந்த சைக்கிளுக்காகவே செஞ்ச மாதிரி கரெக்டாக இருந்தது அந்த சைஸஸ். ஸோ இப்போ எப்படி வந்து பின்பக்கம் மாட்டினோமோ அதே மாதிரி டாப் சைடும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாம்பை போட்டு டாப் சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த போர்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இன்பில்ட் பீஸ் வந்து ரெண்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு இடத்துல வந்து நம்ம கண்ட்ரோலர் ட்ரிப்பு இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னும், அண்ட் இன்னொரு இடத்துல வந்து எமர்ஜென்சி கேஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான சில ஃபஸ்ட் எய்டு கிட் வச்சுக்கலாம் அப்படின்னும் பிளான் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் போர்ஷன். ஸோ பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதை பற்றி நம்ம ஏற்கனவே செப்பரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். ஸோ எப்படி வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால் இதில் பெயிண்டிங்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. ஆக்சுவலாக ப்ரைம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கலர் கோட்டிங் வந்து கொடுக்கணும். பட் நான் வந்து ப்ரைம்லாம் அடிக்கலை. ப்ரைம் அடிக்காமையே டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கலர் கோட்டிங் வந்து கொடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் கொடுத்துருந்த அந்த மவுண்ட் அண்ட் மற்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அந்த ஹேண்டில் பாருக்கு உண்டான க்ரிப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் ரைட் சைடு ஹேண்டில் பார் க்ரிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடவே வந்து உங்களுக்கு வந்து த்ராட்டிலும் சேர்ந்து வந்துடும். அந்த நம்ம பெண்ட் பண்ண கவரு அதில் அடித்த பெயிண்ட் எல்லாம் தான் அந்த பேட்டரி பேக்கை கவர் பண்ணிக்கிறது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அடி போர்ஷன் வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் சாம்புக்குள்ளுக்குள்ளே அந்த பர்டிகுலர் போர்ஷன் பாக்ஸ்க்குள்ளே வந்து வச்சுருக்கோம். ஸோ பாக்ஸுக்கு வெளியில் மட்டும் தான் பெயிண்ட் அடித்தோம், அதனால் உள்ள ப்ளூ கலரில் தெரியுது. ஸோ உள்ள கண்ட்ரோலர் அண்ட் மற்ற பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. கண்ட்ரோலர் இந்த ட்ரிப்பு எல்லாமே அதோட ஒயர் லைனை அடி வழியாக எடுத்து பேட்டரி பேக்குக்கு மேலே போகிற மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய சைக்கிள் கேரியரில் அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம். இந்த க்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளூ கலர் இருந்ததை எல்லோ கலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் க்ரிப்பில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதனால். ஸோ வயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடியதில் வந்து ஒரு 3 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்லேருந்து மோட்டருக்கு போகக்கூடிய மெயினான ஒயர் வரும். அது இல்லாமல் ஒரு 5 சென்சார் ஒயர் வரும். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு க்ரிப்பு நான் மாற்றினதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த வோல்ட் மீட்ரு தான். ஸோ இந்த வோல்ட் மீட்டரில் நம்ம பேட்டரி வந்து எவ்வளோ சார்ஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு க்ரிப் வந்து சேஞ்ச் பண்ணேன். இப்போ சின்னதாக ஒரு ட்ரையல் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு மேடான பகுதியில் வந்து ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ சைக்கிள் வந்து மேட்டில் ஏறுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டிகிட்டு போனேன். ஓரளவு ஒரு 10 to 15 டிகிரி அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப கேஷுவலாகவே போகுது. ஆனால் அதே சமயம் வந்து ஒரு ரொம்ப ஹையாக கொஞ்சம் ஒரு 25 டிகிரிக்கு மேலே அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஏறுறதுக்கு கொஞ்சம் அனத்துது. மற்றபடி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ரோடுகளில் நம்ம ஈஸியாகவே ஓட்ட முடியுது. நார்மல் ரோட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 km/h அப்படிங்கக்கூடிய ஸ்பீடு ரேஞ்சுக்கு வந்து நமக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஆஃபீஸ் அண்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 km ரேஞ்சுக்குள்ளே தான் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சைக்கிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சார்ஜ் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பெடல் பண்ணிவிட்டு நார்மல் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டே வீட்டுக்கு வந்துடலாம். அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் இந்த பர்டிகுலர் சைக்கிள் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஸ்கூல் பாய்ஸுக்கு அண்ட் அதே மாதிரி வீட்டில் இருந்து பக்கத்துலேயே ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு, லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்களுக்குலாம் வந்து இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் முன்னாடி வந்து அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. நான் அதுக்கும் ஒரு கவர் போட்டிருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைக் கவர் தைக்கிற கடையில் நம்மளுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அதுக்கு அளவு மெஷர் பண்ணி 250 ரூபா கொடுத்து இந்த கவர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவரில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா முன்பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பேக் மாதிரி நம்ம வச்சு வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய செல்ஃபோன் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு தேவையான வேறு ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும் அப்படின்னா அது வச்சுக்கிறதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம போட்டிருந்த கவரில் ஒரு 4 நட்டு மேலே வருது. அதுக்காக அந்த 4 நட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அது வழியாக வர்ற மாதிரி செஞ்சுருக்கோம். அண்ட் இந்த சைக்கிளில் தான் வந்து இப்போ நான் ரெகுலராக வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு போக வர இருக்கேன். ஸோ ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ண இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு 35,000 ரூபா வந்துருச்சு. ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 5,000 ரூபா செலவு கூட வந்துருச்சு. என்னோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 97. ஸோ என்னோட வெயிட்டுக்கு நான் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 52 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா இந்த சைக்கிள் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ லோடு வந்து கம்மியாக இதனுடைய மைலேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சைக்கிளை பார்த்தினா உங்களுடைய பதிவுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.